ஸோ ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து நாங்கள் குட்டுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றி விட போகிறோம் ஆக்சுவலி. ஸோ நாய்க்குட்டீஸ்க்கு வந்து மெயினாக வந்து தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு லேசாக வெது இருக்க தண்ணியில் தான் ஊற்றி விடணும். இவங்களுக்கு நான் ஏன் மெயினாக தண்ணி ஊற்றி விடணும்னா இன்னைக்கு அவங்களோட விட்டமின்ஸ் குடிக்கும்போது ஃபுல்லாக ஊற்றி ஸ்பாயில் பண்ணிடலாம். அதனால தான் இப்போ குளிக்க வைக்க போகிறேன். இவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய நாய்ங்க வந்து கோஆப்ரேட் பண்ணவே பண்ணாதுங்க. ஆனால் இவன் எப்படி தெரியுமா, இப்போ பிடிச்சி உட்கார வச்சோம்னா சப்புன்னு ஒரு எப்படி சொல்கிறது அப்படியே அழகாக வந்து உட்காந்து கோஆப்ரேட் பண்ணுவான். அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப வெதுன்னு இல்லாமல் லேஸாக இருக்க தண்ணியில் எடுத்து அப்படியே அவன் மேலே ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். அமைதியாக உட்காந்து இருப்பான். அடம் பண்ணுறது எதுவுமே இருக்காது அவன்கிட்ட. அப்படியே துறைக்கு வந்து நான் ஒரு விஐபி தண்ணி ஊற்றி விடல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அழகாக காது மெயினாக வந்து நாய்களோட காதுக்குள்ளே வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி போகக்கூடாது. தண்ணி போயிடுச்சுன்னா மேட்டு அது சம்திங் அதுக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால அப்புறம் கொஞ்சமாக வந்து நான் என்ன பண்ணுறேன், தண்ணி எடுத்துக்கிறேன். நான் முட்டுக்கு வந்து முட்டோட ஷாம்பு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறேன். ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷாம்பு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து தண்ணி ஆக்சுவலி தண்ணியில் ஷாம்பு தீரப்போது அதனால தாங்க இந்த சவுண்ட் வருது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நல்லா அதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக ஊற்றுறேன். அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க தான் டக்குன்னு அவனுக்கு அது குளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறேன், ஷாம்பு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். மேலோட்டமாக ஃபஸ்ட்டு மேலே இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமேட்டு கீழே இருக்க போர்ஷன்ஸ்க்கு வந்து அதை உடம்புல இருக்கிறத வந்து நான் தேய்ச்சிடுவோம். அமைதியாக அப்படியே சமந்தாவே இருப்பான். ஒரு சில நாய்க்குட்டிஸ் தான் இருக்கும் இது ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு துள்ளிக்கிட்டு, அது எதுவுமே குட்டிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஸ்டார்டிங்கில் குட்டியில் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தான். ஆனால் இப்போ வந்து இது எப்படி இன்னொரு துணி இப்படி துவைப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபீல் இருக்கும். அது மேலே இருக்க கோட்டு அப்புறம் நல்லா அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறேன். குழந்தைங்க பார்க்குற மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் நல்லா அது வார்மெல்லாம் புசுன்னு இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்படி நம்ம பார்க்கும்போது இப்படி பண்ணணும்னா எதாவது பூச்சி இருந்தா அந்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தாங்க அடியில் கிளீன் பண்ணுறேன். கம்முன்னு இப்போ வேலை பார்த்தோம். உடம்புலாம் தேய்ச்சி இவனுக்கு நான் குளிப்பாட்டி விடுறது எனக்கு பெரும் வேலையாக இருக்கும். இவனை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு எப்பப்பப்பா 10 பேரை சமாளிச்செல்லாம் இவன் ஒருத்தனை சமாளிக்க முடியாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் இவனை பிடிச்சி இப்படி நிற்க வச்சுட்டு முடிச்சிட்டான். இப்போ வந்து ஓகே ஃபஸ்ட்டு இவனுக்கு ஊற்றி ஊற்றி மாதிரி நான் கொஞ்சம் கையெல்லாம் கழுவிக்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றி விட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஊற்றி விடுறதை விட எனக்கு எது ஈஸியாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு இவன் மேலே இருக்க தண்ணியெல்லாம் போகிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஷவர் எடுத்து நான் ஓப்பன் பண்ணிப்பேன். இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு வேலையை ப்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அது அமைதியாக சமத்தான் நிற்பான். அவன் ஃபேஸ் வந்து டக்குன்னு வலிக்கக்கூடாது. இப்போ மூஞ்சிக்கு போடும். ஏன்னா ஃபேஸ்ல வந்து காதுக்குள்ள தண்ணி போகக்கூடாதுங்கும் போது நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணோம்னா அவனுக்கு காதுல போயிடுச்சா என்னன்றது நமக்கு தெரியாது. டக்குனு காதுல போயிடுச்சுன்னா நமக்கு அம்மா போகும். அதனால வச்சு காதை அடைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு அப்புறம் காதை வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக வந்து இது பண்ணி விடுவேன். காதுக்குள்ள தண்ணி தேங்காமல் இருக்கு. குளிச்சு முடிச்சுதான் என் தங்கப்புல இருடா அது இன்னும் முடிக்கலடா. இப்ப பாருங்க சொல்ற கமெண்ட் அப்படியே பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ ஏறிட்டானா ரொம்ப லேட் ஆகி எப்போ கமெண்ட் விட்டா எப்போ இறங்கில அவங்கதான். இப்போ அழகா குழந்தைக்கு பண்ணணும் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா காதெல்லாம் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் காதை தான் நான் துடைப்பேன். காதை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா துடைச்சிடுறேன். அப்புறம் முகத்தை துடைச்சிடுறேன். முகத்தை துடைச்சிட்டு உடம்பு லேசாக துடைக்கிறேன்.
ஏன்னா மாடிக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போய் நான் கொஞ்சம் ஓட விடுவேன். நல்லா அப்படி உடம்பெல்லாம் தொடச்சிட்டு வரேன் 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 இவனை குளிப்பாட்டியாச்சு. இதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேண்டாம். பாருங்க எவ்வளவு புசு புசுன்னு இருக்கா. இதுக்கப்புறம் தான் மெயினான வேலை இருக்கு. இனி வெளியில கொஞ்சம் மழையா இருக்கனால ட்ரையர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். சுத்தமா ட்ரையர்னா பையனுக்கு பயம். இன்னைக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ண போறோம். எப்பவுமே நான் இங்க குளிச்சதுக்கு அப்புறமேட்டு ஈரத்தோடு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி சீவி விட்டோம்னா அதுக்கு வந்து முடி வந்து மோஸ்ட்லி ஷெட் ஆகாதுன்றாங்க. ஆனா இது கொட்டிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றதுக்கோசரம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து நான் வந்து உடம்பு எல்லாமே என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீவி விடுறேன். இதுக்கெல்லாம் அமைதியா உட்காந்துப்பா. இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு. பாடிமா இல்ல குட் பாய். ஹூஸ் மை ஸ்வீடி? புட்டு இஸ் மை ஸ்வீடி பாய். செல்லமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கா பாத்தீங்களா? எவ்வளவு சமத்து பையனா இருக்கா பாத்தீங்களா புட்டு. ஃபுல்லா சீப்பு போட்டாச்சு. இன்னைக்கு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். என்னன்றது தெரியல. ரொம்ப அது உடம்பு முடி மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது. புட்டு புட்டு சொன்னல பயப்படும். புட்டு ஒன்றும் இல்லடா. குட் பாய். நோ சரி சரி சரி. பயப்படுறான். ஏன்னா புதுசா போடுவேன் இல்லைங்களா. கடிச்சிடாதுல ட்ரையரை. அரே உன் பாஷை புரிஞ்சுதா நானும் உனக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிருப்பேன். என் பாஷைப்படி கத்தாத. நோ என்னடா அமைதியா இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆட்டம் காட்டுற பத்தியா? அவ்வளவுதாங்க. ட்ரையரும் முடிச்சாச்சு. ஃபைனலா பாருங்க எவ்வளவு புசு புசுன்னு இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நன்றி.